ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே ஸ்பெஷல் ப்ரோகிராம் மூலியமா உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரத்துக்குரிய கதை கேட்போமா? பஸ்ஸு, காரு, ட்ரெயின்ல எல்லாம் ட்ராவல் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? லீவ் விட்டாலே போதும் தாத்தா, பாட்டி ஊருக்கு, இல்லனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருவீங்க அப்படிதானே? உங்கள மாரி தான் ரீட்டான்னு ஒரு அக்காவும் அவங்க அம்மா கூட தாத்தா, பாட்டி ஊருக்கு ட்ரெயின்ல போனாங்க. போற வழியில அங்க ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுட்டே போனாங்க. டிசம்பர் மாசமா இருந்தனால ஸ்வெட்டர், சாக்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு போனாங்க. அவங்க தாத்தா, பாட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம், அங்க ஒரு வயதான முதியவர் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாங்க. சில பேர் காசு போட்டாங்க. சில பேர் பார்த்தும் பார்க்காத மாரியே போனாங்க. ரீட்டாக்காக்கு அந்த முதியவர பார்த்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்க அம்மாட்ட, "அம்மா, இந்த தாத்தாக்கு நம்ம உதவி செய்வோமா?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் பணத்த எடுத்து ரீட்டாக்காட்ட குடுத்துட்டு வர சொன்னாங்க. ரீட்டாக்காவும் அத சந்தோஷமா வாங்கிட்டு, "தாத்தா இந்தாங்க" அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்ட குடுத்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடி யாரோ வர மாரியே இருந்துச்சு. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த வயதான முதியவர் வேகமா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரீட்டா அக்காவோட அம்மா கோபமா அந்த தாத்தாவ பார்த்து, "எதுக்கு எங்க பின்னாடி வரீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த தாத்தா அழுதுட்டே, "எனக்கு யாருமே கிடையாது. என்னை எல்லாம் பிச்சைக்காரன் தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன தாத்தான்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு டைம் என்ன தாத்தான்னு கூப்பிட முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. ரீட்டா அக்கா அந்த தாத்தாவ பார்த்து, "அழாதீங்க தாத்தா. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஏசப்பாவோட அன்பை பத்தி சொன்னாங்க. அவங்களையும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ரோட்டோரங்களில் இருக்கவங்கள பார்த்து நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அவங்கள நேசிச்சு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வாரத்துக்குரிய வசனம் கேட்போமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. இந்த வாரத்துக்குரிய பாட்டு கேட்போமா? ஜாலி ஜாலி தான், எனக்கு ரொம்ப ஜாலி தான், இயேசு உள்ளத்தில் பிறந்ததாலே ரொம்ப ரொம்ப ஜாலி தான். ஜாலி ஜாலி தான், எனக்கு ரொம்ப ஜாலி தான், இயேசு உள்ளத்தில் பிறந்ததாலே ரொம்ப ரொம்ப ஜாலி தான். ஏழைக்கு உதவி செய்து இயேசுவின் அன்பை சொல்லுவேன். ஏழைக்கு உதவி செய்து இயேசுவின் அன்பை சொல்லுவேன். என்னையும் அவருக்கு கொடுத்து இயேசுவை சந்தோஷப்படுத்துவேன். என்னையும் அவருக்கு கொடுத்து நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துவேன். நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துவேன். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.